லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்க 2 பேரும் பேசும்போது நான் போட்டோ எடுத்தேன். இருங்க. இவங்கதான். சரி, இது நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதமதா. பிரச்சனை எதுவும் வராதில்லங்க. இந்த செந்தில் இருக்க பயமேன். இனி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ நிம்மதியா போய் தூங்கு, சரியா? என்னமோ தனியா சொல்லணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஒன்றும் பேசாம இருக்க. ஆமா, கூப்பிட்டு வந்த. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அட, என்கிட்ட என்ன தயக்கம்? சும்மா சொல்லு, என்னாச்சு? அது துரை வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சொல்ற? துரை வீட்டுக்கு வந்தானா? அவன் வந்தப்பே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அவனை ரோட்ல போட்டு பொழந்து பயம் வரலையா அவனுக்கு? அது பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் காலேஜ் டேஸ்ல நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவன் போன்ல இருக்கு. அத கல்யாண தண்ணிக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. என்ன உமா நீ? அவன் இருக்கும்போது சொல்லிருக்க வேண்டியதானே? இந்நேரம் அவனை ஆளு அடையாளம் இல்லாம பண்ணிருப்பேன். இல்லங்க, இப்ப அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு. இப்ப என்ன? இன்னும் என்ன இருக்கு? இந்த துறையோட விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம வச்சிருந்த. எங்க அண்ணன் மண்டிக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க நம்ம ஆளு, அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. என்னாச்சு? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அவங்க எதுவும் சொல்லல. பிரச்சனை எல்லாம் இந்த விஷயம் இப்ப யாருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தனோ அவளுக்கு, அந்த அமுதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த இன்கம் டாக்ஸ் மேட்டர்ல அப்புச்சி இவளையும் அந்த வாத்தியாரையும் தலையில தூக்கு வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு இந்த வீட்டுல ஏற்கனவே ஏக போக மரியாதை. இதுல இந்த பிரச்சனை வெளியில வந்து அதனால அப்புச்சி மரியாதை கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இந்த விஷயத்த உங்களை தவிர வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதம்மா. கல்யாண வேலையை மட்டும் பாரு. அதான் சொல்லிட்டேன்ல, நீ கட்டிக்க போறது இந்த பழனிய. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். எல்லாம் ரெடிதான் மாப்ள. நான் மிரட்டினதுல அரண்டு போய் கிடக்கா. நான் அவளை எங்க வச்சு லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேணா பாரு, கண்டிப்பா நான் அதை செய்யறேன். ஹலோ, யார் நீங்க? பேசிட்டு இருக்கிறது தெரியலையா? சரி, உனக்கு உமாவை தெரியுமா? ஆமா, நான் உமாவோட அக்காவை கட்டிக்க போறேன். என் பேரு செந்தில். ஓ, என்ன அடுத்த ஆளா? அப்படிலாம் இல்ல. நான் பாரு, இதுக்கு முன்னாடி அந்த பழனி வந்து அடிச்சு போட்டு போனான். இப்போ ஒன்னும் அனுப்பியிருக்காளா? என்ன ஆளை மிரட்டி பார்க்கலான்னு பாத்தீங்களா? எதுக்கும் அசராத ஆளு நான் கிடையாது. இல்ல, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் உங்களை மிரட்டுறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ இங்கே வரல. கல்யாணம் பொண்ணது இந்த நேரத்தில் அவள் பின்னாடி நீங்கள் இப்படி சுற்றுறது நம்மகிட்ட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஒரு பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அவளை துரத்துறது, அவளை மிரட்டுறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு அழகு இல்லை. ஓ, நல்லது எது கெட்டது எதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? உனக்கு என்ன? அக்காவை எப்படியோ கர் பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. ஜம்முன்னு ஒரு பொண்ணு, சொத்துன்னு எல்லாம் உனக்கு வரப்போகுது. அந்த திமிரில் பேசுறேன். கிடைக்காதவனுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். வேண்டாம் தம்பி, வார்த்தை விடாதீங்க. எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கு சொல்றது? நீ யாரியா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா பாரு, அந்த உமா மட்டும் என்னை விட்டுட்டு வேற எவனது கட்டிக்கிட்டோம். அவன் மூஞ்சில கல்யாண மேடையில வச்சு ஆசிட்டு அடிக்கல, அடிப்பேன். அப்ப தெரியும் இந்த துரை யாருன்னு. தம்பி, தேவையில்லாம நீ பேசுற. என்ன
ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன மிரட்டுறீங்களா? என் கூட எப்படிலாம் பழகுனா சுத்துனா அவ மேல ஆசிட் மட்டும் அடிக்க கூடாது. அவளை அசிங்கப்படுத்தி ஊரு ஃபுல்லா சொல்லி அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். கூட பழகின பொண்ணே நீ தப்பா நினைச்சிட்டு இப்ப அவ கிடைக்கலன்னு உடனே குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? ஒரு பொண்ணை கேவலப்படுத்துற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏய், யார பத்து ஆம்பளையான்ற? அந்த துரை செந்தில்கிட்ட ஏதோ வம்பு வளர்த்துருப்பான் போல இருக்கு. வா போய் என்னன்னு கேட்போம். அதான் ஹீரோ சார் அங்கே அநியாயத்தை தட்டி கேட்குறாருல, அப்புறம் எதுக்கு நாம அங்கே போய்கிட்டு? அதுக்கு அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? அவனை யார் சும்மா விட போறதுன்னு சொன்னது? உறவு அவனை செய்ய வேண்டிய காலம் இது இல்லை. அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். என்னதான் ஹீரோ சார் கலெக்டர்னு பார்ப்போம். அம்புட்டுதான், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வண்டியரா ஏன்பா அப்படி ரெண்டு பேரும் நடு ரோட்ல அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அது எங்க தனிப்பட்ட பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். ஏய், என்னடா தனிப்பட்ட பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேளுங்கண்ணா. இதோட விட்டு ஆசிட் அடிப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொன்னேன். கொன்னுடு. என்ன பண்ணன்னு பாரு. நின்னு இப்படியே சண்டை போட்டுப்பாங்க. ச்சே, போங்க. தனியா வேற போயிருக்காக. அவன் வேற பார்க்க ரவுடி மாதிரி இருந்தான். இதுவும் இருக்கக்கூடாது. வாங்க வாங்க சீக்கிரம். என்ன அமுதா? என்னங்க என்னாச்சு? பாத்தியால அவனை? ஒன்றும் பயப்படாத அமுதா, அவனை பார்த்து நான் பேசிட்டேன். அவனும் சின்ன பையன்தான், இன்னும் காலேஜ் கூட முடிக்கல போல இருக்கு. அவன் ஏதோ ஒரு வேகத்தில் பேசுறான். என்னங்க இப்படி சொல்றிய? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? 4 தட்டு தட்டினேன், அவன் நல்லா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தாலும் வெறும் பேச்சு பேசுற மாதிரி தான் தெரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் தப்பாகாது, பார்த்துக்கலாம். என்ன அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன்ல, ஏன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க? இல்லைங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு. அட, அவெல்லாம் மட்டும் பெரிய ஆளே இல்லாமதான். நான் கொடுத்த அடிக்கு அவன் ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ள உமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீ கவலையை விடு. ம். வா. என்ன ஒரே பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? எதுக்குன்னு தெரியலையே. சம்பந்தி வீட்டுல சம்பந்தமெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட கேட்கலாம்? யார் அது? சித்தப்பு அங்க பாத்தீங்களா? நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்க. எல்லாம் இங்க சம்பந்தமா தான் இருக்கு. என்ன சித்தப்பு, சம்பந்தி வீட்டுல சம்பந்தம் இல்லாம நடு வீட்டுல மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம இந்த விஷயம் சம்பந்தமா தான் நடக்கும். ஏன்டா இப்படி சொன்னதே திருப்பி திருப்பி விசு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க? நல்லா உத்து பாடுறா. என்னது எங்க? 1000 பொய் சொல்லி திருமணம் செய்வது சரியா தவறா?
ஞான சம்பந்தம் பட்டிமன்றமா? ஏய் சித்தப்பு, என்ன ஞான சம்பந்தம் வராரா? அவர் பட்டிமன்றம்னா சூடு பறக்குமே. ஆமா, சூடு பறக்கத்தான் செய்ய. 2 டம்ளர்ல சூடா காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க இருக்க வேலையெல்லாம் பாரு. யாரு? நானா? போடா போடா. போறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. ஒன்றும் பயப்படாதீங்க, திருக்குறள் தான் சொன்னேன். ஏன்னா சில சமயம் பாட்டு சொன்னோம்னு வைங்க, ஏதோ நான் வேற மொழியில் பேசுகிறேன்னாக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. திருக்குறள் தான். வாழ்க்கையில் அன்பும் அரணும் இருந்தால் அது பண்பையும் பயனையும் விளைவிக்கும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அன்பு இருந்தால் பண்பு, அறம் இருந்தால் பயன். இது வாழ்க்கைக்கு வேணும். இந்த திருமணத்தை பொறுத்த மட்டும் இது எங்கள் வீட்டு திருமணம், நம்ம வீட்டு திருமணம். இதில் என்ன சிறப்புன்னா, நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் சிறப்பு தான். அதை காட்டில் ஒரு சிறப்பு என்னன்னா, கல்யாண வீடுகள்லையே முதலாக 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 1000 பொய் சொல்லி திருமணத்தை செய்வது சரியா தவறா? இதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்காக ஒரு பொய் சொல்லலாமா 2 பொய் சொல்லலாமான்னு கேட்குறோம். ஆனால் நாங்கள் அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். 1000 பொய் சொல்லலாம். ஏன்னா கல்யாண வீடுகளில் சாப்பாடு அன்லிமிட்டட் தான். சில இதில் குறைச்சி போடுவாங்க, சில இதில் அப்படி போட மாட்டாங்க. யோ ஓடியா அப்படிம்பாங்க. அதை பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அப்படி கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அழகே அழகுதான். நான்லாம் பார்ப்பேன், சில பேர் நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். அவ்வளோ அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் சோறை உருட்டி மேல் நோக்கி எரிஞ்சான்னா நியூட்டன் விதி தோற்று போகும். நியூட்டன் விதி எல்லாம் கீழ் நோக்கி வரும், இங்கே எல்லாம் மேல் நோக்கி போகும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் அரிய கருத்துக்களை சொல்ல வந்திருக்காங்க. தலைப்ப நான் சொல்லிட்டேன். 1000 பொய் சொல்லி எங்க ஒரு 500 குறைச்சிக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னங்கிறத நம்ம முடிவில் பார்க்கலாம். 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்வது சரியா தவறா? சரிதான்னு பேசுவதற்கு 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. சரியா சொன்னா இவங்க 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா தான் நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். எதுக்கு சவந்தமலா வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரி, இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கன்னா அப்போ இவங்க யாரு? கட்டாயமா இவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க தான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அது என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த 4 பேர் தான் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்காங்க. இவங்க கருத்தை அவங்க மறுக்கணும், அவங்க கருத்தை இவங்க மறுக்கணும். நமக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம போடக்கூடாது. எவனையாவது போட விட்டு பார்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த சண்டை நல்லா இருக்கும். இப்போ கல்யாண வீட்டு ஆளுகள்லாம் யோசிப்பீங்க, எப்படி நமக்கு எத்தனை பொய் சொல்லி பொண்ணை கொடுத்தாங்களோ, எத்தனை பொய் சொல்லி மாப்பிள்ளை வந்தாரோ எல்லாம் யோசிச்சுங்க. உங்க விட்டுறோம். பட்டிமன்றம் தொடங்குகிறது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை செய்வது சரிதான் என்று பேசுவதற்காக மணமகனது நெருங்கிய நண்பர், நல்ல பேச்சாளர் ராஜ்மோகன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் அன்பு பாராட்டும் அன்னலட்சுமி குடும்பத்தாருக்கும், வாய்மையே வெல்லும் என்று சொல்லும் அமுதாவின் குடும்பத்தாருக்கும், எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் செய்வது சத்தியமா சரிங்க. ஏதோ ஹரிச்சந்திரன் பரமரன் நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் எதிரில் ஒருத்தர். அவரை நான் கேட்கிறேன், ஏன் நீங்க வீட்டுல பொய்யே சொல்றது இல்லையா? ஐயா, சுட சமைச்சு கொடுத்தா அம்மா சமையல், சூடு பண்ணி கொடுத்தா பொண்டாட்டி சமையல். ஒக்கே ஒரு தோசையை சுட்டுட்டு இந்த பொண்டாட்டிங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏங்க என்னங்க எப்படி இருக்கு தோசை? உண்மையை சொல்ல முடியுன்றீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவ கேட்ட பிறகு இது தோசையை ரொட்டீன்ல நினைச்சாப்ட்டோம். அப்போ சொல்லுவாங்க, சும்மா சொல்லக்கூடாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி சுட மாட்டோம், சூப்பரு அப்படி சொல்லுவோம். ஒரு தோசைக்கே அவ்வளவு பொய் சொல்லும் பொழுது ஆசைக்கு 1000 பொய் சொல்லக்கூடாதாயா? ஐயா, எதிரணிக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், பொய்யுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள. அப்படி சொல்லுங்கய்யா. உண்மையை ஈஸியா சொல்லிடலாம் மேடம். பொய் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சடார்னு யோசிச்சு படார்னு சொல்லணும், மூஞ்சில எக்ஸ்பிரஷன் காட்டி கொடுக்க கூடாது. சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும், அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணணும். ஒரு வாட்டி ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா ஆயுசு முழுக்க மறக்க கூடாது. சந்தேகம் இருந்தா இங்க இருந்து ஆம்பளைங்களை பாருங்க, எல்லாரும் வந்து ஒரு லோடு பொய் இருக்கு. பொய் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்னுங்கய்யா, பொய்யெல்லாம் பொய்யா இருக்கிறதால தான் உண்மைக்கே வேல்யூ இருக்கு. நாங்க மட்டும் திருவள்ளுவர் கூட இப்படி சொன்னது இல்லையா?
பொய்யெல்லாம் பொய்யா இருக்கிறதுனால தான் வேலை இருக்குங்க. நாங்க மட்டும் தமிழ் சினிமா கிளைமேக்ஸ்ல வர மாதிரி மனசு திருந்தி உண்மையா மாறிட்டோம். எது உண்மை எது பொய்னே தெரியாது. உங்களுக்கு வேல்யூ எங்களை வச்சுதான் தெரிஞ்சுக்கங்க. ஆமா ஐயா, ஒரு சின்ன விஷயத்துக்கு சொல்ற பொய் தப்பே கிடையாதுங்க. குழந்தைகள் சொல்கிற பொய்யில் இனிமை மட்டும்தான் பிறக்கும். ஆனால் ஒரு நல்ல காரியத்திற்காக பெரியவர்கள் சொல்கிற பொய்யில் இன்னொரு வாழ்க்கையே கிடைக்குங்க. முன்னெல்லாம் கல்யாண வீட்டில் போனா சார் வாசல்லே பன்னீர் தெளிப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பார்க்குற மிஷின் மாதிரியே இருக்கு. அது பன்னீரை தெளிக்காது சார். நான் போறேன், என் மூஞ்சில துப்புது. துப்புனா தொடச்சுக்கிட்டு போறோம். வாழை இலையிலையா சாப்பாடு போடுறாங்க? வாழை இலை மாதிரியே ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கான் மேடம். அதுல உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி பொய்யா மாறிவிட்ட காலகட்டத்தில் நாமளும் பொய் சொன்னா மட்டும்தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏழை தாய் ஒருவரினுடைய சந்தோஷத்திற்காகவோ ஒரு வீட்டினுடைய நிம்மதிக்காகவோ ஒரு பொய் சொல்லி அந்த கல்யாண மேடையில மங்கள மஞ்சள் கயிறு கழுத்தில் கட்டி கெட்டிமல சத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து வாழ்க வாழ்க அந்த மணமக்களை வாழ்த்துகிற பொழுது அந்த கெட்டிமல சத்தத்திற்கு தெரியாமல் ஒரு தாயோ தகப்பனோ பொண்ணையோ பிள்ளையோ பெற்றவன் ஓரமா விம்மி நின்று என் பிள்ளை கரையடிச்சுன்னு கண்ணீர் விடுவாங்களே, அந்த முகத்தில் நான் இறைவனை காண்கிறேன். சுதந்திரம் கிடைப்பதற்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாரதி சொன்னது பொய்யா? நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை. இன்னும் 50 ஆண்டுகளில் வித்தியாசமான முறையில் இந்தியா சுதந்திரம் வாங்கி ஜொலிக்கும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னது பொய்யா? நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. 2020 இந்தியா வல்லரசாகும் என்று மக்கள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் சொன்னது பொய்யா? நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. நல்லது நடக்கும், நலமே சொல்லும். அந்த நல்ல காரியத்திற்காக 1000 அல்ல கோடி பொய் சொல்லி கூட கூடி ஒரு கல்யாணத்தை செய்வது சரியே என்று சொல்லி விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா. நமக்கே பொய் சொல்லணும் போல ஆசையா இருக்கு. கேவலம் பொய் சொல்ல தெரியாது, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஊரே நம்மளை பார்த்து கேவலமா பேசுற நிலைமைக்கு வந்துடும் போல் இருக்கு. பொய்க்கு எவ்வளவு வலிமை, என்ன அருமை. வீட்டில் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டீங்களா? அழகா பேசியிருக்காரு, அருமையா இருந்தது. நல்லதுக்கு போய் சொன்னா தப்பு இல்லைங்கிறதாங்க இவர் வாதம். அழகா சொன்னாரு. அதுல ஒன்று சொன்னார் பாருங்க, நல்லதுக்கு போய் சொன்னா தப்பு இல்லையா, இஷ்டத்துக்கு போய் சொல்ல முடியுமா? நேத்தோடு சொன்னீங்களே, ஆமா நேத்தோடு சொன்னல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும். வீட்டில் சண்டை வருது எதுக்கு தெரியுங்களா? எதுக்குன்னே தெரியாது. வீட்டில் அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. அந்த அம்மா அங்கேருந்து வந்து அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்க, என்னைக்கே அப்படிம்பாரு. அது மறந்து போச்சா உடனே இவரு அதுக்கு நீ என்ன சொன்ன, உடனே அந்த அம்மா நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, உடனே அந்த பையக என்னடா சொல்லி தொலைஞ்சிங்க, மர்ம சண்டையா போடுவாங்க. நீ என்ன சொன்னு நல்லா சொல்லியிருக்காரு. பொய்களில் நன்மை கிடைக்கும் என்றால் அது சொல்வதில் தவறில்லை, வாழ்க்கை நன்றாக அமையும். அதெல்லாம் கிடையாது. தொடங்குறப்பயே பொய்யோடு தொடங்கினா நல்லாவா இருக்கும் வாழ்க்கை என்று பேசுவதற்காக தவறுதான் என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் வருகிறார். வாங்கய்யா, வேகமா போங்க. இருவீட்டு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உண்மை சொன்னா உண்மை சாக விடாது, பொய் வாழ விடுமா? ஐயா, பொய் வாழ விடுமா? அருமையான கேள்வி. உண்மை சாக விடுமா, பொய் வாழ விடுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க ஒரு நாள் சொன்னீங்கல்ல, ஒரு அம்மாவினுடைய சந்தோஷத்திற்காக ஒரு மகன் ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு நாள் ஆனந்த கண்ணீர் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெண் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டுமா? அடே அப்பா, அபாரம். என்னையா ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்களா? ஐயா, நிச்சயத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கும், கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆத்தாடி, நிச்சயத்துக்கு ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணா? எங்க ஊர்ல ஒருத்தர் தமிழ் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. மனைவி பிறந்த நாளைக்கு அழகா வர்ணிச்சு பேசினார். நம்ம வீட்டுல நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, நம்முடைய பிள்ளைகள் உயிர்மை எழுத்து அப்படின்னார். அந்த அம்மா, உங்க அம்மா ஆயுத எழுத்து, நான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கிறது என் தலை எழுத்து, அப்படியே நீ தேவையில்லா துணை எழுத்துப்பா. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதே தமிழ் தான். பொய் வாழ விடாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை முழுவதும் நாம் ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்லாம இருக்கு. பொய் சொல்லி வாழ்க்கை முழுவதும் மெண்டல்மேன் ஆகணும்னா ஆயிடுங்க. உங்க விருப்பம்.
ஒண்ணு இல்லைங்க, அன்னைக்கு ஒருத்தர் அழகா வர்ணிச்சார் மனைவி, உன்னுடைய பல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த அம்மா கலத்தி கையில கொடுத்துட்டு, உன்னுடைய கூந்தல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு அதையும் கலத்தி கையில கொடுத்துருவா. குடும்பமும் ஒரு குடும்பமும் இந்த ஒரு குடும்பமும் சேரணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு பிறகு பிரிச்சு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? முதல்ல ஐயங்க, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 1000 பொய்க்கு நீங்க எதுக்கு போறீங்க? ஒரு பொய் சொன்னாலும் தப்புதான். ஒரு கொலை செஞ்சாலும் தூக்குதான், 1000 கொலை செஞ்சாலும் தூக்குதான். ஆரம்பமே பொய் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ஆரம்பமே ஐயா பொய் சொன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் தான். அப்படி சொல்லுங்க. அதை சரி பண்ண முடியுமா? அந்த எங்க உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கண்ணாடி உடைஞ்சிட்டு அப்படின்னா ஒட்ட வைக்க முடியுமா உங்களால? நீங்க சொன்ன அதே பொய்னால் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியுமா? கேளுங்க. முடியாது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மேல இன்னைக்கு நிறைய மன முறிவுகள் வருகிறது. என்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொன்ன பொய் தான்.